ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த மாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் பெயர் ஜான்சி. எனக்கு வயது 20 ஆகின்றது. நான் பார்க்க மிகவும் அழகான இளம்பெண்ணாக இருந்தேன். நான் என் மேல் படிப்பிற்காக மிகுந்த ஆசையோடு நகரத்திற்கு வந்தேன். அங்குள்ள ஒரு விடுதியில் தங்க வந்தபோது மிகவும் உற்சாகமாக நான் இருந்தேன். என் ஊரில் உள்ள சாதாரண கல்லூரியை விட்டுவிட்டு ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டும் என்பதற்காக என் பெற்றோர் என்னை நகரத்திற்கு அனுப்பினர். எங்கள் கிராமம் மிக சிறியது. அங்கு சரியான கல்லூரிகளெல்லாம் கிடையாது. என் அப்பா என்னை அணைத்து கொண்டு, அப்போது ஜான்சி, கடினமாக நீ படித்து எங்களுக்கு பெருமையை தேடித்தர வேண்டும் என்று சொன்னார். என் அம்மா என் நெற்றியில் முத்தமிட்டாள். அவளுடைய கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தனர். கடைசி நேரத்தில் அவளுடைய முழு அன்பையும் எனக்கு கொடுத்தது போல் இருந்தது. நான் இளமையாகவும் நம்பிக்கையுடனும் அப்பாவியாகவும் இருந்தேன். நகரத்தில் விடுதிக்கு வந்தபோது அது வெளியிலிருந்து பார்க்க மிகவும் பாதுகாப்பான இடம் மாதிரிதான் தெரிந்தது. உயரமான சுவர்கள் மற்றும் வாயிலிருந்து வெளியே வர ஒரு காவலாளர்களும் நின்று கொண்டிருந்தனர். நான் விடுதிக்கு உள்ளே செல்லும் பொழுது காலணிகள் என்னை விசித்திரமாக பார்வையை கவனித்தனர். விடுதியின் உள்ளே ஒரு பெண் வார்டும் இருந்தனர். அவர் உள்ளே நுழையவும் அதன் பிறகு வெளியிலிருந்து வருபவர்களை அனைவரையும் செக்கப் செய்துதான் உள்ளேயும் அனுப்பி வைப்பார்கள். அதன் பிறகு இது மிகவும் நல்லதுதான். குறைந்தபட்சம் நான் இங்கேயே பாதுகாப்பாக இருக்கின்றேன் என்று நான் நினைத்தேன். ஆரம்பத்தில் என் ஹாஸ்டல் வாழ்க்கை எனக்கு சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனால் அங்கு நடந்த அந்த இரவின் ரகசியம் எனக்கு மெதுவாகத்தான் தெரிய வந்தது. இதனால் என் வாழ்க்கையே முடியப் போகின்றது என்பது எனக்கு அப்போது தெரியவில்லை. நான் மெதுவாக விடுதியில் புதிய நண்பர்களை பெற்றேன். நாங்கள் அனைவரும் ஒன்றாக படித்தோம், ஒன்றாக சிரித்தோம். நள்ளிரவில் கூட எங்கள் உணவை அனைவரும் பகிர்ந்து சாப்பிடுவோம். என் விடுதி வாழ்க்கை வேடிக்கையாகவும் சுதந்திரமாகவும் இருந்ததாக நான் நினைத்தேன். ஏனென்றால் அங்கு எங்களை கண்டித்து கொள்ள பெற்றோர்கள் இல்லை. எங்களை குறை கூற உறவினர்களும் இல்லை. தங்களுடைய புதிய சுதந்திரத்தை அனுபவிக்கும் இளம்பெண்கள் மட்டுமே விடுதியில் இருந்தோம். ஆனால் மெதுவாக ஏதோ வினோதத்தை நான் அங்கு கவனிக்க ஆரம்பித்தேன். எங்கள் விடுதிக்குள் 2 முகங்கள் இருக்கின்றன. பகலில் ஒரு அழகான இடமாக தெரிந்தது. மாணவிகள் அமைதியாக வகுப்பிற்கு செல்வார்கள், பின் திரும்பி வந்து படிப்பார்கள். ஆனால் இரவில் எல்லாம் விசித்திரமாக மாறியது. நான் விடுதிக்கு வந்த முதல் நாள் இரவு இன்னும் எனக்கு நினைவிருக்கின்றது. அன்று இரவு 12 மணி அளவில் நான் தூங்க முயன்றபோது அப்போது கேலரியின் வெளியே கிசுகிசுப்புகளை கேட்டேன். முதலில் அது வெறும் கிசுகிசுப்பு சத்தம் போல் தான் நினைத்தேன். ஆனால் கிசுகிசுன்னு மெதுவாக அடக்கப்பட்ட ஒரு அழுகுரலாக மாறியது. இதை கேட்டவுடன் என் மனம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நான் பயத்தில் போர்வையால் என் காதுகளை நான் மூடினேன். ஆனால் அந்த சத்தம் நிற்கவே இல்லை. என் அறை தோழிகளிடம் இதை பற்றி கேட்க விரும்பினேன். ஆனால் அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார்கள். அதனால் தான் அவர்களை கவனித்தது போது அவர்களை தூங்குவது போல் நடிப்பதாக உணரவும் ஆரம்பித்தேன். அடுத்த நாள் காலையில் என் அறை தோழி கயலிடம் நேற்றிரவு ஏதாவது சத்தம் கேட்டதாயா என்று கேட்க, அவள் ஒரு நிமிடம் என்னை பார்த்து பின்னர் வித்தியாசமாக சிரித்து, ஜான்சி, நீ இந்த விடுதிக்கு இப்பதானே புதியவள், அதிகமாக கேள்விகள் கேட்காதே, உன் வேலையை மட்டும் நீ கவனித்து சொல் என்றார். அவளது வார்த்தைகள் எனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தினர். அவள் ஏன் அப்படி சொன்னாள்? இதில் மறைக்க என்ன இருக்கின்றது என்று நான் யோசிக்கவும் ஆரம்பித்தேன். நாட்கள் செல்ல செல்ல விடுதியில் வினோதமான சத்தங்களும் அதிகரித்தனர். ஒரு நாள் நள்ளிரவு 1 மணிக்கு பிறகு சில பெண்கள் யாருக்கும் தெரியாமல்
ரகசியமாக வெளியே செல்வதை நான் கவனித்திருக்கின்றேன். அப்பொழுது அவர்கள் சாதாரண உடையை அணிந்தது வெளியே செல்வார்கள். ஆனால் அதிகாலையில் விடுதிக்கு திரும்பும் பொழுது வெறிச்சோடிய முகத்தோடும் கலைந்த கூந்தலோடும் சில சமயம் கண்களில் நீரோடவும் திரும்புவார்கள். நான் அவர்களை கேட்க முயன்றபோது அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள். இதை பற்றி எனக்கு விரைவில் தெரியும் என்று சொன்னார்கள். பின்பு ஒரு இரவு நான் தூங்குவது போல் நடித்தேன். ஆனால் என் கண்களை பாதி திறந்து வைத்திருந்தேன். நள்ளிரவில் என் தோழி கயல் மெதுவாக படுக்கையிலிருந்து எழுந்தாள். அவள் தனது உடையை மாற்றிக்கொண்டு வாசனை திரவியத்தையும் பூசிக்கொண்டு மெதுவாக பதுங்கி பதுங்கி வெளியே சென்றாள். இந்த கணித்த போது என் மனம் அவளை பின்தொடர விரும்பியது. ஆனால் என் கால்கள் பயத்தில் உறைந்து நின்றன. அடுத்த நாள் காலை விடிந்தவுடன் நான் அவளிடம் கேட்டேன், நீ இரவில் எங்கே போனாய் என்று நான் கேட்க அவள் சிரித்து கொண்டே, ஜான்சி, நீ மிகவும் அப்பாவித்தனமாக இருக்கின்றாய். நீ உன் படிப்பை மட்டுமே கவனி. இதில் தேவையில்லாமல் தலையிடாதே. என்னை மேலும் அமைதி இழந்தவளாக ஆக்கினாள். ஏன் எல்லோரும் இந்த இரவின் உண்மையை மறைக்கின்றார்கள் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். பின்பு ஒரு வாரமும் கழிந்தது. எனக்கு பக்கத்து அறையில் இருந்த ஒரு அறையில் சத்தம் கேட்டது. உடனே நானும் குதித்தெழுந்து கதவை நோக்கி ஓடினேன். ஆனால் நான் அதை திறப்பதற்கு அப்போது வார்டன் கேலரியில் தோன்றினார். அவள் அந்த அறையின் கதவை தட்டி, அமைதியாக இருங்கள் அல்லது உங்கள் எல்லோரையும் வெளியேற்றி விடுவேன் என்று கத்தினாள். பிறகு அவள் என்னை பார்த்து, உன் படுக்கைக்கு போ ஜான்சி என்று கத்தினாள். நான் பயத்தில் உறைந்து போனேன். என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் அறையின் உள்ளே திரும்பிச் சென்றேன். ஆனால் இரவு முழுவதும் என்னால் தூக்கமே முடியவில்லை. வார்டன் அலறி அந்த பெண்ணுக்கு உதவிக்கு பதிலாக அந்த பெண்ணை கண்டித்தனர். வார்டன் ஏதோ ஒன்றை மறைக்கின்றார். ஆனால் அது என்ன? ஏன் என் மனம் அமைதியாக யோசிக்க ஆரம்பித்தது. ஆனால் அடுத்த நாள் என் பயம் இன்னும் அதிகரித்து போனது. மதிய உணவின் போது மூத்த மாணவிகளின் ஒருத்தி என் அருகில் வந்தாள். அவள் வித்தியாசமாக சிரித்து கொண்டே மெல்லிய குரலில், நீ இங்கே புதிதாக வந்தவள். நீ அப்பாவி மற்றும் மிகவும் அழகானவள். இங்கு நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடுதியில் அப்பாவித்தன்மையும் அழகும் நீண்ட காலம் நீடிக்காது என்று சொன்னாள். பின்னர் அவள் எதுவும் பேசாமல் என்னை விட்டு சென்றாள். அன்று முதல் நான் ஒரு கைதி போல் உணர ஆரம்பித்தேன். ஒரு காலத்தில் வீடு போல் மகிழ்ச்சியாக தோன்றிய விடுதி இப்பொழுது எனக்கு ஒரு பொறியியல் போல் தோன்றியது. ஒரு நாள் மாலை நான் ஹாலில் படுத்து கொண்டிருந்த போது 2 மூத்த மாணவிகள் வருவதை பார்த்து கேட்டேன். அவர்களில் ஒருவன், இன்று இரவு கேட்க தாமதமாக திறக்கப்படும். நீ ஒப்பந்தத்தை மறந்து விட்டாயா என்று சொன்னாள். இந்த வார்த்தை என் காதில் தெளிவாக விழுந்தது. இதை கேட்டு என் கைகளும் நடுக்க ஆரம்பித்தனர். அது என்ன ஒப்பந்தம்? அந்த இரவு நான் மீண்டும் விழித்திருந்தேன். நள்ளிரவில் 12 மணிக்கு கேலரியில் காலடி ஓசையை நான் கேட்டேன். சாவிகளின் சத்தத்துடன் கேட் மெதுவாக திறந்தது. ஒரு குழு பெண்கள் மொத்தமாக ரகசியமாக வெளியே சென்றுள்ளனர். அதில் என் அரை தோழி கயலும் அவர்களில் ஒருத்தியாக அவர்களோடு சென்றுள்ளார். அவளை நிறுத்த நான் கத்த விரும்பினேன். ஆனால் என் உதடுகள் பயத்தால் பூட்டப்பட்டிருந்தது. அதற்கு பதிலாக நான் வெளியே இருட்டில் உட்கார்ந்திருந்து அவர்கள் வரும் வரை காத்திருக்கவும் ஆரம்பித்தேன். சில மணி நேரங்களுக்கு பிறகு அவர்கள் திரும்பினார்கள். அவர்களின் உடைகள் கசங்கியிருந்தன. அவர்களின் முகங்களும் வெறிச்செயலும் இருந்தது. ஒரு பெண் சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தாள். இதை பார்த்த என்னால் அதை தாங்க முடியவில்லை. நானும் ரகசியமாக அவர்களின் பின்னால் என் அறைக்கு சென்று படுத்து கொண்டேன். ஆனால் எனக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. அடுத்த நாள் கயலிடம் கெஞ்சினேன். தயவு செய்து உண்மையை சொல், இங்கே என்ன நடக்கின்றது என்றேன். அவள் என் கண்களை பார்த்தாள். இப்பொழுது முதல் முறையாக அவளது சிரிப்பை மறைத்து அவள் உடைந்து போன மெல்லிய குரலில்,
ஜான்சி, உனக்கு இந்த உண்மை தெரிந்தால் உன் வாழ்க்கை ஒருபோதும் பழையபடியே இருக்காது என்றாள். இந்த விடுதிக்கு 2 உலகங்கள் உள்ளன. பகலில் நீ பார்க்கும் உலகம் மற்றும் இரவில் நீ கேட்கும் உலகம் என்றாள். இதற்கு சில பெண்கள் கட்டாயப்படுத்துகின்றார்கள், சில பெண்களில் சிக்க வைக்கப்படுகின்றார்கள், சில பெண்கள் தாமதமாகவே மனம் உழுந்து வந்து சொல்கின்றார்கள் என்று அவனது வார்த்தைகள் என் இதயத்தை துண்டு துண்டாக வெட்டினர். நானும் மேலும் கேட்க விரும்பினேன். ஆம், அவர்களது கண்களில் கண்ணீர் பரவியது. அவள் தன் வெறுப்பிலான முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதன் பிறகு அந்த இரவு என்னால் சுத்தமாக தூங்கவே முடியவில்லை. அவளது வார்த்தைகளை பற்றியே யோசித்து கொண்டிருந்தேன். அவள் சொன்னால், சிலர் கட்டாயப்படுத்தப்படுகின்றார்கள், சிலர் சிக்க வைக்கப்படுகின்றார்கள் மற்றும் சிலர் மனம் நொந்து பேசுகின்றார்கள் என்றார். அவள் என்ன சொல்ல வருகின்றாள் என்பதை நான் உணரவில்லை. ஆனாலும் ஏன் யாருமே இதை தடுக்கவில்லை? வார்டன் ஏன் அமைதியாக இருக்கின்றார்? ஆனால் விடுதியில் மறைக்கப்பட்ட அந்த இரவின் உண்மை விரைவில் அது என் கதவை தட்ட வரும் என்பது அப்போது எனக்கு தெரியவில்லை. கயலின் வார்த்தையை கேட்டு என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. சூரியன் மறையும் போது ஒவ்வொரு மாலையும் என் இதயம் பயத்தில் நிரம்பியது. கயலின் வார்த்தைகளினால் என் மனம் கனமாக இருந்தது. சில பெண்கள் காயப்படுத்தப்படுகின்றார்கள், சிலர் சிலிர்க்க வைக்கப்படுகின்றார்கள், சிலர் மனம் நொந்து சொல்கின்றார்கள். ஆனால் அந்த உண்மையான அர்த்தம் என்ன? நான் இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. 1 வாரம் கழித்து பழுது காரணமாக விடுதியின் மின்சாரம் இரவு 11 மணி வரை இருக்கவே இருக்காது. அதன் பிறகு துண்டிக்கப்பட்டு அன்று வார்டன் அறிவித்தார். அந்த இரவு கட்டிடம் வழக்கத்தை விட சீக்கிரமாகவே இருண்டது. என் அறை தோழிகள் தங்கள் படுக்கையில் படுத்து தூங்குவது போல் நடித்தார்கள். ஏனென்றால் என்னால் அவர்களின் கிசுகிசுப்புகளை கேட்க முடிந்தது. பயத்தால் என் இதயம் இறுக்கமடைந்தது. அப்போதென்று திடீரென்று எங்கள் கதவும் தட்டப்பட்டது. கயல் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தது போல் விரைவாக எழுந்தாள். அவள் கதவை லேசாக திறந்தால் வெளியே ஒரு மூத்த மாணவி நிற்பதை நான் பார்த்தேன். அந்த மூத்த மாணவியின் முகம் அமைதியாக இருந்தது. ஆனால் அவளது கண்கள் கூர்மையாகத்தான் இருந்தன. அவள் கயலிடம் ஏதோ கிசுகிசுத்தனர். பிறகு என்னை பார்த்தார்கள். அந்த புதிய பெண் என்று மெதுவாக சொன்னார்கள். பின்பு என்னிடம் வந்து, இன்று இரவு எங்களுடன் சேர உன்னுடைய முறை என்றாள். அதை கேட்ட என் இதயம் உடைந்து போனது. என் குடலும் கவலையில் குளிர்ந்தது. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று நானும் தடுமாறினேன். ஆனால் அவள் என் முதுகெலும்பு வழியாக ஒரு நடுக்கத்தை அனுப்பும் விதத்தில் சிரித்தாள். கவலைப்படாதே, உனக்கு விரைவில் எல்லாம் புரியும் என்றாள். ஆனால் கயல் என் கையை பிடித்தாள். அப்போது ஜான்சி, எங்களுடன் வா, அடம் பிடிக்காதே, இதுக்குத்தான் எளிதான வழி என்றாள். நான் என் கையை இழுத்து கொண்டு, இல்லை, நான் எங்கும் வர விரும்பவில்லை என்றேன். அப்போது மூத்த மனைவியின் சிரிப்பு மறைந்தது. அவளது குரல்கள் கூர்மையாக மாறியது. சொல்வதை கேள் பெண்ணே, இங்கே அனைவரும் கீழ்ப்படிய வேண்டும். நீ மறுத்தால் உன் விடுதியில் உன் வாழ்க்கையே நரகமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் நீ அதற்காக வருந்தப்படுவாய் என்றாள். என் கண்களில் கண்ணீர் நிரம்பிய பின்பு நான் மெதுவாக என் தலையை அசைத்து, தயவு செய்து நான் படுக்க விரும்புகின்றேன், என்னை எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம். அவள் கசப்புடனே சிரித்தாள். அந்த விடுதி படிப்பை மட்டுமே பற்றியே என்று நினைக்கின்றாயோ? எவ்வளவு அப்பாவியாக இருக்காதே என்றாள். பிறகு அவள் கயலிடம் திரும்பி பேசினாள். அவள் தயாரானவுடன் அவளை அழைத்து வா, ஆனால் அதிக நேரம் காத்திருக்கவே கூடாது என்றாள். அவள் கதவை பாதியாக திறந்துவிட்டு சொன்னாள், அந்த இரவு நான் என் தலையணையை பிடித்து கொண்டு அமைதியாக அழுதேன். என்னை பார்த்த கயல் எனக்கு பதிலாக அவள் சென்று விட்டாள். விடுதியில் நடந்ததை பார்த்தவுடன் என் உலகமே உடைந்து உணர்ந்தது.
பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டிய விடுதி இப்போது பயம் மற்றும் இரகசியங்களின் சிறைச்சாலையாக இருந்தது. அடுத்த நாள் காலையில் நான் கையலிடம் மீண்டும் கேட்டேன், நீ ஏன் அவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை? நீயும் ஏன் அவர்களுடன் போகின்றாய் என்றேன். அவள் வெறிச்சோடிய கண்களுடன் என்னை பார்த்தாள். ஏனென்றால் எனக்கு வேறு வழி இல்லை ஜான்சி. என் குடும்பமும் மிகவும் ஏழ்மையானது. அதனால் விடுதியை விட்டு வெளியேறவும் முடியாது. நான் மறுத்தால்தான் மூத்தவர்கள் என் வாழ்க்கையை முழுமையாக அழித்து விடுவார்கள். நான் கல்லூரியில் தோல்வி அடைவதற்கான அனைத்து வேலையும் அவர்கள் செய்வார்கள். நான் முழுவதும் உடையையும் அவர்கள் என்னை சித்திரவதைகளும் செய்தார்கள். அவள் மெல்லிய குரலில் சொன்னாள், முதலில் நான் ஒவ்வொரு இரவும் அழுதேன். ஆனால் பிறகு எனக்கு அது பழகிவிட்டது. அதாவது வார்த்தைகள் என் இதயத்தை உடைத்தனர். நான் அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அவள் ஒரு குழந்தை போல் என் தோளில் சாய்ந்து அழுதாள். நாட்களும் கடந்து சென்றனர். அதன் பின்பு அதிகரித்த மூத்தவர்கள் தன்னை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்தார்கள். சில சமயங்களில் அவர்கள் என் மேசையில் குறிப்புகளை விட்டு சென்றார்கள். இன்று இரவு எங்களுடன் சேர்ந்து அல்லது அதற்கான விலையை தருவாய் என்றார்கள். ஒவ்வொரு முறையும் நான் அந்த வார்த்தைகளை படிக்கும்போது என் கை நடுங்கும். ஒவ்வொரு இரவும் வார்டன் என்னை அவரது அலுவலகத்திற்கு அழைத்து செல்வார். அவர் தனது நாற்காலியில் அமர்ந்து என்னை ஒரு போலியான புன்னகையுடனே பார்த்தார். அப்போது ஜான்சி என்று அமைதியாக சொன்னார், நீ ஒரு புத்திசாலியான பெண்தானே? அதனால்தான் இப்போது நீ இந்த விஷயங்களை எப்படி செய்கின்றாய் என்று கேட்டான். இதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு நடக்கும் எதையுமே எதிர்க்காதே. உனக்கு எதிரிகளை நீ உருவாக்காதே. விடுதியின் விதிகளை பின்பற்று என்றாள். என் விதிகள் என்று நான் நடுங்கும் குரலில் கேட்டேன். அவள் என் அருகில் வந்து கிசுகிசுத்தாள். மறைக்கப்பட்ட அந்த இரவுகள் விடுதியில் உன்னால் அவரிடம் இருந்து ஒருபோதும் தப்ப முடியாது என்றாள். அங்கேயே போது அவர் வார்டனும் அதில் ஒரு அங்கமும் என்று நான் உணர்ந்தேன். அவன் எங்களை பாதுகாக்கவில்லை. அவள் எங்களை கட்டுப்படுத்தவில்லை. அந்த இரவு நான் என் அறைக்கு திரும்பிய போது கயல் கிசுகிசுத்தாள். அவர்கள் எனக்காக வந்து கொண்டிருப்பார்கள். விடுதிக்கு வெளியே இருப்பவர்கள் எல்லாம் மிக பெரியவர்கள். விடுதியின் காவலாளிகளும் அவர்களில் ஒருவன் தான். என்னால் அவர்களிடமிருந்து என்றென்றும் மறைந்திருக்க முடியாது. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளு ஜான்சி, நீ நடந்தாலும் நீ உன்னை இழந்து விட்டாலுமே உன்னை நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்றாள். அவளது வார்த்தைகளே எனக்கு சிறிது தைரியத்தையும் கொடுத்தது. ஆனால் பயம் ஒன்றும் எனக்குள் வந்தது. அப்போது 1 மாதம் கழித்து எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சம்பவம் நடந்தது. அப்போதுதான் எல்லா பெண்களின் ஒருவன் அவனுக்கு ஒரு 19 வயது மட்டுமே இருக்கும். அவள் தனது வாழ்க்கையில் முடித்து கொள்ள முயன்றாள். அதன் பிறகு குளியலறையில் அவளது மணிக்கட்டு வெட்டப்பட்ட நிலையில் அவள் சுயநிலைவை இழந்து கண்டுபிடிக்கப்பட்டாள். அப்போது அவள் உயிர் பிழைத்தாள். ஆனால் அவளது கண்கள் அவள் ஏற்கனவே உள்ளே இறந்து விட்டது போல் வெறிச்சோடி இருந்தன. விடுதி அதை மூடி மறைத்தது. அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாததால் இன்று எல்லோரிடமும் சொன்னார்கள். ஆனால் உண்மை எங்களிடையிருந்து தீ போல் பரவியது. அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு இரவு முழுவதும் துயரம் அடைந்தாள். அந்த சமயம் என் மனதை உலுக்கியது. என்னால் இதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியாது. நான் எல்லாவற்றையும் நான் ஒரு இரகசிய நாட்கள் குறிப்பில் எழுத ஆரம்பித்துள்ளேன். இரவில் நான் கேட்ட அலறல்கள், மிரட்டல்கள், அழுகுரல்கள் அனைத்துமே வார்டனை பற்றி உண்மை மற்றும் பெண்களின் துயரம் என நான் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வலிமையை கொடுத்தது. அதை வைத்து நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் ஒரு நாள் உலகம் இந்த உண்மையை அறிய வேண்டும் என்று முடிவு செய்தேன். இதனால் எனக்கும் என்ன ஆனாலும் பரவாயில்லை. கடைசியாக மாதங்களுக்கு பிறகு என் அப்பா என்னை பார்க்க வந்தார்.
நான் அவருடைய முகத்தை பார்த்தது போலவே என் கண்களால் நிரம்பின. நான் அறிவுரை பிடித்தபடியே ஒருபோதும் அறிவுரை இல்லாமல் இருக்க விரும்பினேன். அப்போது நான் என் நண்பர் குறிப்பை அவரிடம் கொடுத்தேன். கிசுகிசுத்தேன். நீங்கள் வீட்டிற்கு செல்லும் இதை படியுங்கள். இப்போது என்னிடம் எதுவுமே கேட்காதீர்கள். என்னை அங்கிருந்து அழைத்து செல்வதாக மட்டுமே வாக்குறுதி கொடுங்கள் என்றார். அதன் பிறகு இவளும் அவர் என்னை பார்த்தபோது அவர் முகம் வெளிரேறியது. அப்போது நிர்மலா, என்ன நடந்தது என்றார். அந்த அப்பா, தயவு செய்து இப்போது உடனே சொல்லுங்கள். வீட்டிற்கு சென்று நாட்காட்டியை படிங்கள் என்று கெஞ்சினேன். அப்போது கவலையோடு வெளியேறினர். அன்றைய மாலை என் அப்பா என்னை விடுதியிலிருந்து வெளியே அழைத்து சென்றார். அந்த 2 கட்டிடத்தை நாங்கள் கடைசியாக பார்த்து, அதான் அப்பா என நாட்குறிப்பின்படி அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடைந்த பின்பு மனதுடன் கோபம் அடைந்தனர். அவர் அதிகாரிகளிடம் சென்று மெதுவாக விடுதியின் இரவு உணவையும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர். பின்பு விசாரணைகள் மேற்கொண்டு ஒரே காலத்தில் அமைதியாக இருந்து மறைக்கப்பட்ட இரவுகள் இறுதியாக அம்பலப்படுத்தப்பட்டது. அன்று நான் வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது அந்த இரவுகளின் வலியை நான் உணர்கின்றேன். ஆனால் நானாக உண்மையை சொல்வதற்காக பெருமையாகவும் உணர்கின்றேன். விடுதியின் வாழ்க்கையில் மக்கள் கற்பனை போலதான் எப்போதுமே அமைதியாக இருப்பதில்லை. சிரிப்புக்கும் சுதந்திரத்திற்கும் பஞ்சமே இல்லை. இந்த செய்தி எளிமையானது. வழிகாட்டுதல் இல்லாத சுதந்திரம் ஒரு சில்லறையாகவே மாறும். எப்போதும் தனது பெற்றோர்கள் தங்கள் மகள்கள் என்று எப்படி அழகாக வாழ்கின்றார்களோ அதன் பிறகு அவர்களும் ஒன்றாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். இந்த கதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.